அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபுல் வாயில் கிளாத்தில் ஜாக்கெட் அளவு எடுத்து கட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்கும்போது கவனிக்க வேண்டியது, அதாவது பின்பாகத்தில் பேக் பார்ட் பார்த்தீங்களா, அதில் ஷோல்டர் மெயினாக ஷோல்டர் கரெக்டாக பிடிச்சி அளக்கணும். அடுத்து ஆம்கோல் சுற்றளவு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் சரியான முறையில் நீங்கள் என்ன செய்யணும்னா பிடிச்சி அளக்கணும். ஓகேவா? அடுத்து மார்பு, அதாவது சரியாக மடித்து வச்சுட்டு சுருக்கு இல்லாமல், அதாவது ப்ளவுஸ் சுருக்கு இல்லாமல் வச்சு அப்படியே மடித்து வச்சு அளக்கணும். சரியா? அடுத்து நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது, முக்கியமாக கவனிக்க வேண்டியது முன்பாகத்தில் ஆம்கோல், பேக் பார்ட் ஆம்கோலுக்கும் ஃப்ரண்ட் பார்ட் ஆம்கோலுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். பேக் பார்ட்டில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுற்றளவு ஒரு 8 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் 8.5 இன்ச்சு தேவைப்படும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அதையும் கவனத்தில் கொள்ளணும். அடுத்து மேல் மார்பு, முன்தட்டினுடைய மேல் மார்பை சிலர் அளக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது, அளக்கணும். அப்படி அளக்கலை அப்படின்னா அது என்ன செய்யணும்னா, ஊக்குப்பட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டில் ஊக்கு மாட்டுவீங்களா, அந்த இடம் தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல சரியாக டைட்டாக இருக்காது, அதாவது உடம்போட படிஞ்சு இருக்காது, தொங்கிக்கிட்டு இருக்கும், லூஸாக இருக்கும். சரியா? அடுத்து மெயின் டாட்டு நீங்கள் சாக்கெட்டை பிடிச்சி அளங்க. தையலுக்கு நேரம் மடித்து வச்சு சாக்கெட்டை எந்த பொசிஷனில் பிடிக்கணுமோ அதை மாதிரி பிடிச்சி அளங்க. அப்படி பிடிச்சி அளந்தா தான் உங்களுக்கு சரியாக வரும். நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, சாக்கெட்டில் பின்பகுதியை டேப்பு வச்சு அளக்குறீங்க. இது 1 இன்ச்சு இருக்குமா, 1.25 இன்ச்சு இருக்குமா, 1.5 இன்ச்சு இருக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் தேவையில்லை. நான் இதில் ஏற்கனவே எப்படி அளவெடுத்து காமிச்சிருக்கணும், அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அது ரொம்ப முக்கியம். சரியா? பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ அடிப்பகுதியில் கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கடைசியில் ஒரு லைன் போட்டு அதை கழிச்சிடலாம். அதுபோக ஒரு 1/2 இன்ச்சு, இது ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான். பாருங்கள், இது ரெகுலராக இருப்பதுனால கரெக்டாக தெரியாது. ஒரு அடையாளப்படுத்தினா கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு தையல் உயரம் வச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா, மார்பு சுற்றளவு இந்த அக்குள் பாயிண்டையும் சமமாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே நெக்கு இருக்குது பார்த்தீங்களா, நெக்கில் கடைசி பகுதியை, அந்த அடிப்பகுதி இருப்பாங்க, அதிலே பிடிச்சிக்கோங்க. அதில் பிடிச்சி இதை கரெக்ட் பண்ணுங்கள். இது துணி சரியான ஒரு பாயிண்டில் போய் நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். இந்த தையல் டு தையல் பிடிச்சிக்கோங்க. சுருக்கு இல்லாமல் அளவு நமக்கு சரியான ஒரு அளவு கிடைக்கும். இந்த 2 இதையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல அடையாளப்படுத்துங்க. ஓகேவா? இந்த பாருங்க, இப்படி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அடையாளப்படுத்துங்க. சரியா? இப்போது நாம் என்ன செய்கிறோம்னா, அப்படியே நெக்கு இதை வச்சவும் இந்த பக்கம் பாயிண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நெக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே அடையாளப்படுத்திட்டோம். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, அப்படியே ஷோல்டர் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கழுத்து நேராக இருக்கா அப்படி பார்க்குறோம். அவங்க ரவுண்டு கழுத்தை வெட்டியிருக்காங்களா, நேராக வெட்டியிருக்காங்களா அப்படின்னு சம்மந்தமாக ஒரு பார்வை பார்த்துட்டு, இது காட்டன் சட்டை ஷோல்டர். இப்போது இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்லீவ் ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கே இந்த பக்கம் நம்ம கழுத்துக்கு கோடு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. வாங்க, இப்போ இது ரெடி அளவு. இதை ஒரு 1/2 இன்ச்சு தையல் தும்பு. ஆம்கோலை அப்படியே இங்கே கழுத்து. இப்போ கழுத்துக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கிடுவோம். 1/4 இன்ச்சு கூட்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் 2.25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2.5 வச்சுக்கணும். 2.5னா ஒரு கோடு கூட வச்சுக்கலாம். 2.5 வச்சுக்கலாம். கொஞ்சம் விரிவாக இருந்ததுன்னா கழுத்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். எல்லாம் யூ கழுத்து மாதிரி போயிடும். சரியா? ரவுண்டு கழுத்து கிடைக்கணும்னா கொஞ்சம். இப்போது இதை அப்படியே நம்ம என்ன செய்கிறோன்னா ரவுண்டை போட்டுவிட்டோம். இப்போ நம்ம மார்பு
இங்கே நம்ம 1.5 இன்ச் வச்சுக்கிறோம். அடுத்து இந்த ஆம்கோல் இறக்கம் எப்பொழுதும் வைக்கிற மாதிரி தான், இல்லை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அளவு ஜாக்கெட் இருப்பதுனால நம்ம இதுவே அளவு ஜாக்கெட்டாகவே பயன்படுத்தும். ஆம்கோல் இறக்கிறதுக்கு அளவு ஜாக்கெட்டாகவே பயன்படுத்தும். அது மெஷர்மெண்ட் படி பண்ணும்போது வேறு கணக்கு இருக்குது, அது இப்போதைக்கு தேவையில்லை. 1/2 இன்ச்சு இது இந்த தையலுக்கு. இப்போ அந்த தையலுக்குள்ளதுலே நாம் என்ன செய்கிறோம், ஒரு லைன் அப்ளை பண்ணிடுறோம். சரியா? அப்போ இதை ஆம்கோல் வச்சு லைட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. எப்படி செக் பண்ணலாம், இதில் வச்சு இதில் போய் சரியாக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரியாக உட்காந்துருக்கு. ஓகேவா? இங்கேயும் பார்க்கும்போது நமக்கு சரியாக உட்காந்துருக்கு. இப்போ இதுக்கு ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கிறோம். 1 இன்ச்சு வச்சு போட்டுட்டு ஃப்ரெஞ்சுக்கு வச்சு ஒரு ரவுண்ட் அப்ளை பண்ணிடுவோம். இப்போ நமக்கு ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லி பார்த்துருவோமா. இதை இப்படி மடித்து வச்சுக்கோங்க. ஆம்கோல் அளக்கிறது இதை இப்படி ரவுண்ட் ஷேப்லேயே அளக்காதீங்க, அது ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும். அப்புறம் சிலிவு அதை கணக்கு பண்ணி சிலிவை வெட்டுவீங்க, அப்புறம் மொத்தத்துக்கு ஆம்கோல் பெருசாகிடும். ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கிராஸாகவே அளந்துருங்க. எவ்வளோ இருக்குது, 7 இன்ச்சு இருக்குது. 7 இன்ச்சு இருக்கான்னு பார்ப்போம். 7 இன்ச்சு இருக்குது, கரெக்டாக இருக்குது. சரியா? இப்போ இது ஓகே. அடுத்து என்ன செய்கிறோம், இந்த பேக் பார்ட்டினுடைய டாட் 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சு ஒரு போட்டு இருக்குது. 8 இன்ச்சை மையப்படுத்தி 4 இந்த பக்கம் ஒரு அரை, இந்த பக்கம் அரை. ஓகேவா? இதே என்ன செய்கிறோம்னா ஒரு லைன் வச்சு மார்க் பண்ணிடும். லைன் போட்டுரும். இது உயரம் ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இதில் கிராஸ். இப்போ நமக்கு பேக் பார்ட் பின்தட்டு ஃபினிஷ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா கட்டிங் பண்ணிடுவோமா. இப்போ கட்டிங் முடிஞ்சது. பேக் பார்ட் கட்டிங் முடிஞ்சது. அடுத்து என்ன செய்கிறோம்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் அடையாளப்படுத்தியாச்சு. இது மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 1/4 இன்ச்சு இதை அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அதே மாதிரி இங்கேயும் ஒரு அடையாளப்படுத்திட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சுங்களை எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இதையும் அடையாளப்படுத்திடுங்க. கை ஓப்பன். ஓகேவா? அவ்வளோதான். சரி, இப்போது இதில் நம்ம என்ன செய்வோம், ஒரு கோடு போட்டுருவோம். இப்போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கணும். ஏன்னா தையலுக்கு சரியாக இருக்குது. 7 இன்ச்சு பேக் தட்டை வச்சு நம்ம அளந்து பார்த்துருவோம் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு பார்க்குறத விட பாருங்கள் சரியாக இருக்கா, சரியாக இருக்குது. அப்படின்னா நம்ம அளவில் மிஸ்டேக் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். மொத்தம் இதில் பாதி, 7 பாதி 3.5. இப்போ 3.5 பாதி 1.25. இப்போது இங்கேருந்து என்ன செய்வீங்க அப்படின்னா இப்படியே வச்சு படிச்சுக்கோங்க. அதை எடுத்து இங்கே வச்சிங்கன்னா இங்கேயும் அதே 1.25 கிடச்சிரும். இப்போது இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. இவ்வளோதான் சிம்பிள். இப்போ அப்படியே நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா, ஒரே ஸ்ட்ரோக்கில் அதாவது லைன் போட்டுடலாம். ஃபுல் பக்கமாக போட்டாச்சா. இப்போ அதே இது ஒரு 1.5 இன்ச்சு, ஒரு 2.5 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கணும். பார்த்துட்டு நமக்கு தச்சு பழக நமக்கு அந்த இது வந்துடும். ஆரம்பத்தில் வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகிட்டோம்னா ஈஸியாக போயிடும். ஐயோ நமக்கு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா வரவே வராது, எப்பொழுதுமே வராது. என்னாலேயும் முடியும் அப்படின்னு நினச்சி தொழிலில் ஸ்ட்ராங்காக இறங்க, வருமானம் கிடைக்கும். வீட்டில் இருந்துகிட்டே தாய்மார்கள்லாம் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம். கணவருடைய கையவே எப்போதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மள்கிட்ட கை செலவு காசு வேணும் தான் நமக்கு ஒரு கெத்து வரும். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், குடும்ப தலைவர்களுக்காண்டி சொல்கிறேன். நமக்கு ஒரு கெத்து வரணும்ல. நம்மகிட்ட இன்றைக்கி ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சோம்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. எதுக்கு எடுத்தாலும் கணவர்கிட்டே ஒவ்வொன்றையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வாங்க கட் பண்ணிடுவோம். கரெக்டாக அந்த வளைவு அந்த வரணும்.
இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி வரும்போது அப்படி இப்போ இதில் அடையாளப்படுத்திடுவோம். இது மேலே மையம், அதாவது சென்டர். இப்போ விரித்து விட்டுட்டு உள் வளைவை இதை வந்து எடுத்துக்கிட்டோம். உள் வளைவு வெட்டும்போது இங்கே வரைக்கும் நேராக போய் இப்படி போகணும். ஆனால் இது அப்படி போகக்கூடாது. இது கொஞ்சம் உள்ளே, இதுலேருந்து இது கொஞ்சம் உள்ளே இருக்கணும். முன் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் உள்ளே இருக்கணும். சாரி, ஒத்தையாக வெட்டிட்டேன். இதை விட இது கொஞ்சம் சரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் சுருக்கு வராது, ஆம்கோல் சுருக்கு வராது. ஓகேவா? பாருங்கள், இதை அடையாளப்படுத்திடுங்க. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட், அதாவது முன்தட்டு. இப்போ இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங். இந்த ப்ளவுஸு கிராஸ் இந்த இதை இப்படி பிடிச்சி இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, மிட் பாயிண்ட்டு, இதை பிடிச்சிக்கோங்க. ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சரியா? இழுவை கொடுக்குதா? அதனால் இது வந்து கிராஸ் கட்டு தான். இப்போ நாம் கிராஸ் கட்டை கனெக்ட் பண்ணி இப்போ எல்லாமே மார்க் பண்ணிடுவோம். இது ஆம்கோல் பற்றியாச்சா? அடுத்து கழுத்து சைடு, நெக் பாயிண்ட் சைடு, இதை எடுத்துடலாம். ஷோல்ட்ரு, ஸ்டிச்சிங் ஏரியா, ஆம்கோல். இப்போது நாம் இந்த அடிப்பகுதிக்கு, அதாவது மிட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது முன் பாகத்தினுடைய உயரம், முன்தட்டு உயரம். ஓகேவா? அதை நாம் எப்படி அளவு எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த முன் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு கட்டையாக இருந்திருக்கு. அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் இழுவை கிடந்தது. அதனால் நம்ம இதில் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட வச்சுக்குவோம். இதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு கூட வச்சுட்டு இழுக்காமல் அப்படியே இது வந்தாலும் அதனுடைய மிட் பாயிண்ட் வரும். ஃபஸ்ட்டு அடிப்பகுதி உள்ளது, அடியில் அடிப்பாகும். ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு தையல். ஓகேவா? இதுதான் அளவு. என்ன செய்கிறோம்னா, போட்டு விட்டுட்டோம். இதுலேயும் நம்ம இந்த தையல் வரும் பார்த்தீங்களா, இதில் ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இது இந்த மிட் பாயிண்ட்டு. அவங்களுக்கு நம்ம ஏன்னா அளவு சாக்கிட்டு தான் வச்சு தைக்க போகிறோம். அதனால் அதை வச்சு தான் அளக்க போகிறோம். ஓகேவா? சரியாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு ஆம்கோல் வந்தாலும் என்ன செய்கிறோம்னா, இந்த ஜாக்கெட்டுக்கு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி வரும். இது வந்தாலும் கொஞ்சம் அப்படி உள்ளடிச்சு அப்படியே ரைட்டாக இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆம்கோல் டாட் வரும். இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் உள்ள ஸ்லீவை இது அளக்கிறது நல்லது. ஆனால் பெரும்பாலும் அளக்க மாட்டாங்க, நாங்கள் வந்தாலும் அளப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சைடு பிடிக்கும் போது 2 பக்கமும் ஒரே மாதிரி வரும். இல்லை அப்படின்னா இந்த இதில் வந்து டாட் பண்ணி விட்டுருக்கோமா, மார்க் பண்ணியிருக்கோமா, அந்த மார்க்கும் இந்த சைடு உள்ள மார்க்கும் ஒரே மாதிரி வந்து உட்காரும். இதில் கரெக்டாக உட்காந்துருக்கா? ஓகே. அந்த இதில் அரைஞ்சி நம்ம பிடிப்போமா, அதுக்குங்கிட்ட அரைஞ்சி கூட்டிகிட்டு இந்த அளவை நம்ம எடுக்கிறோம். பாருங்க, இதை கரெக்டாக இது பிடிச்சிக்கோங்க. இந்த அளவு இப்படி வச்சுக்கோங்க. இந்த தையல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஸ்லீவில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இது வந்து கரெக்டாக வரும். ஏன்னா இழுவு இல்லை, இங்கே வந்து இழுவை கொடுக்கும். அப்போ தப்பாக இருக்கும். இந்த இடத்துல இழுவை கொடுக்காது. நீங்கள் எப்படி இருந்தாலும் இழுவை கொடுக்காது. அப்போ இதை மடிச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல, இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இங்கேருந்து அளங்க. இது எவ்வளோ வருது அதுதான் அளவு. நல்லா பாருங்கள். இதிலேருந்து இங்கே வச்சுட்டிங்களா, வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அடையாளம், இதில் அடையாளப்படுத்திட்டு இங்கேருந்து என்ன செய்றீங்கன்னா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 3 கோடு, இங்கே 3 கோடு பிடிப்போம். அதையும் சேர்த்தா எவ்வளோ வரும்னா 1 இன்ச்சுக்கு 1 கோடு கம்மியாக வரும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது 1 இன்ச்சுக்கு 1 கோடு கம்மி. நம்ம கணக்கு இங்கே 1/2 இன்ச்சு, இந்த 1/2 இன்ச்சு, அப்புறம் ஒரு 3 கோடு. சரியாக இருக்கா? சரியாக இருக்குது. ஒரு சில ஜாக்கெட்டில் சரியாக வரும், ஒரு சில ஜாக்கெட்டில் சரி வராது. சரி வரேன்னா நம்ம இந்த சைடை கழிச்சு விட்டுறலாம்.
இது சரியாக வருது. அப்போ இதை கழிக்கணும்னு அவசியம் இல்லை, இதை அப்படியே விட்டுடலாம். ஆனால் அப்படி இருந்தும் நம்ம கிராஸ் பண்ணணும். இப்படி கிராஸ் பண்ணோன்னா அப்போ இந்த இதை இங்கே சேர்த்துக்கணும். இங்கே ஒரு 4 இன்ச்சு என்ன செய்யணும், கிராஸ் பண்ணலாம். கண்டிப்பாக கிராஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு ஒன்று போல் கிடைக்கும். 4 இன்ச்சு கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு ஒரு 3 கோடு தையலுக்காண்டி அதையும் நம்ம போட்டு விட்ருவோம். இதுதான் அளவு. இப்போ என்ன செய்கிறோம், இதவே வச்சு அப்படியே சாக்கெட்டை வச்சு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அளக்க வேண்டாம். அப்படியே சாக்கெட்டை பிடிச்சி இந்த மிட் பாயிண்டோடைய அகலம் பாருங்கள். இந்த கோட்டை இது 3 கோடு கழிச்சிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. அதாவது சாக்கெட்டிலேருந்து அளவு எடுத்து தைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த மெயின் கோடு போட்டாச்சா. அடுத்து இப்போது இந்த கிராஸ் தேவைப்படும்ல, அதை பாருங்கள். இதில் இப்படி கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோதான். எவ்வளோ வைக்க எல்லாம் நிதானமாக 1 இன்ச்சு வைக்குமா 1 இன்ச்சு வைக்குமா அது யோசிப்போம், தேவையில்லை. இங்கேருந்து இந்த டாட்டை பிடிச்சிருங்க. இந்த கோட்டிலேருந்து பிடிச்சிருங்க. இதை புள்ளி வச்சுக்கிட்டு போட்டுவிட்டோம். கோடு போட்டு இது 1 இன்ச்சு வருது. அதே 1 இன்ச்சு இந்த பக்கம் வச்சுப்போம். இங்கே வரும்போது 3/4 இன்ச்சு கிடைக்கும். 3/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு கூட கிடைக்குது. சரியா, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் இணைச்சி விட்ருங்க. இதை இணைச்சாச்சு. நமக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போது இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே என்ன செய்யணும்னா ஒரு 1/2 இன்ச்சு, அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுலேருந்து ஒரு கோடை போட்டுருங்க. போட்டாச்சா. இங்கே ஒரு அடையாளம், இங்கே ஒரு அடையாளம். இதோட தச்சு நிப்பாட்டிடுவாங்க. இங்கேருந்து இங்கே தச்சு நிப்பாட்டிடுவாங்க. சரியா போச்சா. இப்போது நம்ம என்ன செய்கிறோம்னா நான் ஒரு கோடை போட்டு விட்ருவோம். நேராகவே போட்டு விட்ருவோம். இங்கே 1.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். இங்கே 1.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா இது ப்ளவுஸ் இதில் சின்ன சைஸாக இருப்பதுனால ஒரு 1.25 இன்ச்சு போதும். இது எவ்வளோ இருக்குது, அவ்வளோதான் இருக்கும். 1.25 இன்ச்சு போதும். பாருங்கள், இதை சேர்த்து விட்ருங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா 1.25 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். 2 பக்கம் 1.5 இன்ச்சு வைப்போம், 1.25 இன்ச்சு வைப்போம், 2 இன்ச்சு வைப்போம். அது வந்து இந்த உயரத்தை பொறுத்து வைக்கணும். இந்த உயரம் கம்மியாக இருக்கிறதுனால அதையும் குறைச்சாச்சு. சரியா. இப்போ நம்ம இதை கோடு போட்டுட்டோம். அடுத்து என்ன செய்கிறோம், கழுத்து. இது முதல்ல செய்யணும், அது செய்ய விட்டுட்டேன், மறந்துட்டேன். 2 கழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம்ல, மறந்துட்டேன். ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். இது கொஞ்சம் அப்படி ரவுண்டு ஷேப்பாக வருது. அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா இதில் கோடு போட்டுருவோம். கோடை போட்டுட்டு இந்த ஷேப் வந்து நம்ம கொடுத்து விட்ருவோம். கொஞ்சமாக அடுவில் அடிச்சுட்டாச்சு. ஓகேவா, இது இருக்கட்டும். இப்போ சரியாயிடுச்சு. இப்போ கழுத்துந்தில் போட்டோம், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணிடலாமா. வாங்க கட் பண்ணிடலாம். இப்போது இதை என்ன செய்கிறேன்னா இதை இப்போ நேராகவே தான் இப்போ கட் பண்ணுவேன். இதை எடுத்துருவேன். இந்த இது மட்டும். அப்புறம் லாஸ்ட்டாக அதில் கடைசியாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள், இது நேராக கட் பண்ணி இதை வந்து நேராக கட் பண்ணிடுறேன். இதை இந்த சென்ட்ரு கோடு இருக்கலாம், மைய கோடு இருக்குங்க, இதையும் சேர்த்து மடிச்சுட்டு அதை கரெக்டாக இது நேராக இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை
இது சமமாக வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தை சமம் இந்த பாருங்கள், இதை சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை என்ன செய்யுங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பாக பாருங்கள் சமமாக வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. இதை மட்டும் சமமாக வச்சு இதை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக அடிச்சுக்கிட்டு பாருங்கள். இப்போது இதை எடுக்காமலே, அதாவது பிரெட் விரித்து விடாமல் அடையாளப்படுத்திட்டு இதையும் அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு பொசிஷன் கிடைக்கும். இது வந்து 2 பக்கமும் சமமாக கிடைக்கும். அதனால வேறு ஒன்றும் இல்லை, இல்லை வேறு எந்த காரணமும் கிடையாது. சமமாக இருந்தால் அதில் ஒரு சூச்சம் இருக்குது. அந்த சமமாக இருந்து நம்ம தைச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரியா? தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே கப் சைஸை பற்றி போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கு. அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி போட்டு விட்ருவோம். சரியா? பாருங்கள், கப் சைஸை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் தனியாக. அந்த வீடியோவும் பாருங்கள். இதில் எப்படி அடையாளப்படுத்திடணும், இதையும் அடையாளப்படுத்தணும். சரியா? அடுத்து என்ன செய்யணும்னா கிராஸ் பட்டி பேக் தட்டு வச்சுக்கோங்க. அது மேலே முன்பக்கத்தை போட்டுக்கோங்க. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, பட்டி லைன், அதுலேயே அளவு வந்து இதில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது இப்போது 2.25 இன்ச்சு இருக்குது. நம்ம 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இது எவ்வளோ இருக்குன்னா 2 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? இதையும் அதே அளவாக சேம் வச்சுக்கலாம். ஏன்னா தைக்கும்போது அவங்க சரி பண்ணி தைச்சிக்கிடுவாங்க. இப்போ வீடியோக்காண்டி தான் நான் இதை கட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன்னா இதை தைச்சா தான் இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் தட்டில் உள்ள டாட்டு, இது 3 டாட்டும் பிடிச்சி அடித்த பிறகு இது கொஞ்சம் மேலே ஏறும். ஒரு 1/4லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் இது சுருங்கும். அதையும் நம்ம அளவில் மனசில் கொண்டுட்டு தான் அதை வந்து தைக்க முடியும். அதனால தான் இது சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த அளவு நமக்கு எவ்வளோ தேவைன்னா இது ஒரு 3.5, 6, 3, 9.5, 10 இன்ச்சு வச்சுக்கலாம். சரியா? 10 இன்ச்சு வச்சுட்டு இது ஒரு 2.5, இது ஒரு 2.5, 2.5 அதாவது 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். 2.5 1.5 4. சரியா? ஏன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும், அப்போ தான் அது சரியாக வரும். இது நமக்கு 9.5 தேவை. 10 இருந்தால் தான் ஓகே தான், இப்படி இருக்கட்டும். 4 இன்ச்சு வச்சுக்கிறோம். இந்த சைடு நான் ஒரு 3.5 இன்ச்சு இது மையப்புள்ளி வைங்களேன் போட்டுட்டு, இங்கேருந்து ஒரு இன்ச்சு வச்சுட்டு 10 இன்ச்சு வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இது கொஞ்சம் வளைச்சி அப்படி கட் பண்ணலாம். அவ்வளோதான். நாம் இந்த இடத்துல அடையாளப்படுத்தி விட்ருவோம். இந்த அடையாளத்தை வச்சு தான் அவங்க கீழே கழிச்சுக்கிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம். வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ இது வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?